விளையாட்டு என்பது வெறும் போட்டி மட்டுமல்ல, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடையாளமாகும். இளம் வயதிலேயே இவ்வாறு விளையாட்டு சார்ந்த பல்வேறு சாதனைகளை புரிந்த இளம் மாணவர்களை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது விருட்சமாகும் விதைகள். இன்றைய விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பல்லாவரம் பகுதியில் அமைந்துள்ள டிடி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பயிலக்கூடிய தன்யஸ்ரீ அப்படிங்கிற மாணவியை தான் சந்திக்க வந்திருக்கோம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க பேட்மிண்டனில் தேசிய அளவில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க. இவங்களுடைய அனுபவங்களை பற்றியும் அதே நேரத்தில் இவங்க எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் இவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் தன்யஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பேட்மிண்டனில் தேசிய அளவில் போய் பல சாதனைகளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே பேட்மிண்டன் ஆடுறதுல ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் வந்துட்டு அக்ரெசிவாக அட்டாக்கிங் முறையில் ஆடுவாங்க, வேகமாக ஸ்மாஷ் பண்ணி ஆடுவாங்க, அது ஒரு முறை. அதே மாதிரி வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணுற ஒரு முறை இருக்குது, தற்காப்பு முறை. இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. கவுண்டர் அட்டாக்டுங்கிற முறையும் இருக்குது. அதாவது எப்போ எதிராளி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக ஆட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது வந்துட்டு வேகமாக ஆடுற அட்டாக் முறையை ஆடக்கூடியவங்களும் இருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஸ்டைலை அதிகமாக ஃபாலோ பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறதுனா ஸ்டார்டிங்லேருந்தே அட்டாக் பண்ணி ஆடுறது. அப்போ தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நான் டிஃபென்ஸாக போனேன்னா டக்குன்னு ரொம்ப டவுன் ஆகிடுவேன். அக்ரெஷனோட ஸ்டார்ட் பண்ணனா கொஞ்சம் நல்லா பூஸ்டப்போடு இருக்கும். ஸ்டார்ட் பண்ண ஃப்ளோவில் தான் எண்ட் பண்ண முடியும். என்னோடய மைண்ட் செட் அப்படி தான் எப்போவுமே இருக்கும். ஒரு பேட்மிண்டன் அப்படின்னு வரும்போது நீங்கள் எப்போ இருந்து இந்த பேட்மிண்டன் ஆடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்குள்ளே வந்துச்சு? அதை தாண்டி வந்துட்டு இப்போ யாராச்சும், இப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் யாராச்சும் பேட்மிண்டனில் இருந்தாலோ, இல்லாட்டி யாராச்சும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் ஆடினாலும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சா, இல்லாட்டி ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வழியாக நீங்கள் சேரணும் அந்த மாதிரி பேட்மிண்டனில் சேர்ந்தீங்களா? என்னோடய சிஸ்டர் வந்து பேட்மிண்டன் விளையாடுவாங்க. அவங்க அவ்வளோவா ஸ்கூலெல்லாம் போக மாட்டாங்க. ஸ்கூல்லாம் நல்லா கட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு நானும் விளையாண்டா ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், எல்லாம் கட் பண்ணிடலாம், அவ்வளோ ஸ்கூல் போக வேணான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அப்போது சும்மா நார்மலாக 4 to 6 அந்த பிகினர்ஸ் பேட்ச் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறமா ஃபஸ்ட்டு சும்மா இந்த லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அப்படியெல்லாம் போயிட்டு அப்படியே தான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு விளையாடணும் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இந்த பேட்மிண்டனில் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்போ முடிவெடுத்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அக்கா கூட வந்து மேட்சஸ்க்கெல்லாம் போவோம், நிறைய ஊருக்கெல்லாம் போவேன், பார்ப்பேன். அப்போ தான் தோணுச்சு, அக்கா தான் ஸ்கூலுக்கே போகிறதில்ல, நம்மளும் மேபி விளையாண்டா ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், நிறைய லீவெல்லாம் போட்டுடலாம், படிக்க வேண்டாம். அப்படி தான் நான் வந்து விளையாட ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் போக போக வந்து கோச் வந்து என்னை சும்மா மேட்சஸ்க்கெல்லாம் போக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 2 டோர்னமெண்ட்ஸ் வந்து தோத்துட்டேன். அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டேன். டிஸ்ட்ரிக்டில் வந்து செகண்ட் ப்ளேஸ் பண்ணேன் சிங்கிள்ஸில். அப்போது எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ இப்படிலாம் பண்ணும்போது நம்ம வின் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு நிறைய அப்ரிஷியேஷன்ஸ்லாம் கிடைக்கும். அது கொஞ்சம் அந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, அப்போ தான் டிசைட் பண்ணேன், சரி ஓகே நம்ம விளையாடலாம், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் ப்ரொஃபஷ்னலாக எடுத்தேன். நான் ப்ரொஃபஷ்னலாக கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 11 years இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்துட்டு நீங்கள் அகாடமி ஜாயின் பண்ணிவிட்டு எவ்வளோ வருஷம் கழிச்சு போனீங்க? டிஸ்ட்ரிக்ட் லெவலுங்கிறது எந்த அளவுக்கு கொஞ்சம் காம்படிட்டிவாக ரொம்ப ஹார்டாக உங்களுக்கு இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட் வந்து எடுத்தோடனே டிஸ்ட்ரிக்ட் லெவல் விளையாடல. ஃபஸ்ட் ஒரு 2-3 லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டேன். 2-3 லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லையுமே 3மே ஒரே பொண்ணுகிட்ட தான் தோத்துட்டேன். அது 3மே ஃபஸ்ட் ரவுண்டே தோத்துட்டேன். அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து இப்போது எனக்கு மைண்டில் எப்படி இருக்குன்னா, அவங்கக்கிட்ட தோற்றோம், நெக்ஸ்ட் டைம் எப்படியாச்சும் அவங்கள வின் பண்ணணும் அதே மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருந்தேன். அப்போது டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டேன். 2021 விளையாண்டேன். அப்போ வந்து விளையாடும் போது ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டும் கோச் இருப்பாங்க. கோச் சொல்கிறத கேட்டு கோச் சொல்லுவாங்க, ப்ரெஷர் ஆக வேணாம், கான்ஃபிடென்ட்டாக விளையாடு அப்படின்னு. கோச் இருக்கப்போ தைரியமாக இருக்கும், அப்படியே விளையாண்டுட்டே இருப்போம். அவர் ஏதாச்சும் அப்படியே விளையாண்டு அப்புறம் ஃபைனல்ஸ் போய்ட்டோம். ஃபைனல்ஸ்க்கு கோச் இல்லைன்னப்போ சப்போர்ட் பண்ண யாரும் மேலேன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சும்மா ப்ரெஷர்லேயே அந்த மேட்ச் தோத்துட்டேன். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயிட்டு லாஸ்ட்டு ஃபைனல்ஸ் வரும்போது தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபைனல்ஸில் நீங்கள் தோற்றதுக்கு முக்கியமாக கோச் அந்த ஃபைனல்ஸ் டைமில் இல்லாததான் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. கோச் இல்லாமல் இருந்தது ஏன் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சு? ஏன்னா அவங்க நிறைய விஷயம் உங்களுக்கு ட்ரைன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஏன் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். கோச் கூடயே இருந்தப்போ வந்து இப்போ நான் பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணும்போதோ இல்லை பாயிண்ட் கெயின் பண்ணும்போதோ அவங்க ஆப்பனன்ஸ் எங்கே வீக்காக இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனல்ஸில் கோச் இல்லாதப்போ என்னால்
அந்த சுச்சுவேஷனை தனியாக ஹேண்டில் பண்ண முடியல. என்னால் அதை இப்போ என் ஆப்போனண்ட் எங்கே வீக்காக இருக்காங்க, நான் எந்த டைமில் ப்ரெஷர் ஆகிறேன், என்ன ஆடினா என்னால் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும், என்னால் இண்டிவிஜுவலாக யோசிக்க முடியல. ஸோ அது என்னோடய ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்னால ரொம்ப ப்ரெஷர் ஆன இப்போ எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் தான் யோசித்தேன். ஆனால் அதுக்கு ஒரு எப்படி ஜெயிக்கணும், எப்படி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணுன்றதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பாயிண்ட் போக லூஸ் பண்ண பாயிண்ட்ஸ் லூஸ் ஆகிட்டே இருக்குன்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நிறைய எரர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் போச்சு. நீங்கள் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிட்டு அந்த ஃபைனல்ஸில் தோத்துட்டீங்க. அந்த டைமில் அந்த ஆப்போனண்ட் எதிராளி அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இல்லாட்டி அவங்க எந்த அளவுக்கு கடினமாக இருந்தாங்க, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி உங்களை அந்த இடத்துல தோக்கடிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கொஞ்சம் என்னை விட ரொம்ப ஸ்பீடாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க. அவங்க கோச் இல்லைனாலும் அவங்க இப்போ நான் கோச் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணப்போ அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அந்த கேம். ரொம்ப ஒன் சைடாகவே அந்த மேட்ச் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பேட்மிண்டன் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிங்கிள்ஸ் இருக்குது, டபுள்ஸ் இருக்குது, மிக்சட் டபுள்ஸ்னு சில வகைகள் கேட்டகரிஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது ரொம்பவுமே ஈஸியாக நீங்கள் விளையாடுவீங்க? சிங்கிள்ஸா, டபுள்ஸா, இல்லை மிக்சட் டபுள்ஸா? மிக்சட் டபுள்ஸ். ஏன், எதனால்? அது எதனாலன்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு. நார்மலாகவே விளையாண்டுட்டு இருந்தப்போ சிங்கிள்ஸ் விளையாடும் போதோ டபுள்ஸ் விளையாடும் போதோ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் விட எனக்கு சின்ன வயசுலேருந்தே மிக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு மிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த கேட்டகரி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த செகண்ட் பிளேஸ் வாங்கிட்டீங்க. உங்கள் கோச் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்துட்டு உங்கள் கோச் இல்லாதனால நான் அதில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை நீங்கள் உங்கள் கோச் கிட்ட சொல்லி அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணாங்களா, இல்லை அட்வைஸ் பண்ணாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவர் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இது நீ செகண்ட் ப்ளேஸ் பண்ணதே ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ப்ளேஸ் வின் பண்ணோடனே நான் கோச்சுக்கு கொண்டு போய் காமிச்சப்போ ஃபஸ்ட்டு கோச் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. ஆனால் நான் அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் அந்த மேட்ச் தோத்தது. அப்போ கோச் எனக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பிளேஸ்மெண்ட் ஏதாச்சும் மேட்ச்சில் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளார கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த மொமெண்ட்டை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும். எடுத்தோடனே எதுவுமே கிடச்சிடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே கிடைக்கும். ஒர்க் பண்ணால் இன்னும் பொறுமையாக கிடைக்கும். அப்போ நான் கோச்சில் சொன்னேன், கோச் நீங்கள் இருந்தப்போ நீங்கள் சொன்னதை எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இல்லாதப்போ எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது கோச். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. என்னால் இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணவே முடியல அப்படின்னு நான் பேசினப்போ அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் எல்லோரும் கூடயே இருக்க மாட்டாங்க. நம்மளாம் விளையாட யோசிக்கணும், அதுக்கும் ட்ரெயின் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கோச் சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களை அடுத்த போட்டிக்கு எப்படி தயார் பண்ணிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்த ஒரு 3 to 4 மேட்சஸ் லோக்கல் மேட்சஸ் தான் போனேன். கோச் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மேட்சஸ் எதுக்குமே நான் கூட இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நீ உன்னை மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எந்த டோர்னமெண்ட்ஸ்க்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணணும். வார்ம் அப் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்டை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். இது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு உன்னை நீயே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீயே இண்டிவிஜுவலாக விளையாடு. இன்னும் கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ்க்கு நான் வரமாட்டேன், அப்போ நீ எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அடுத்த ஒரு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னை ட்ரெயின் பண்ணார். இப்போ நீங்கள் மாவட்ட அளவிலான போட்டிக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கோச்சுமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. அடுத்து மாநில அளவிலான போட்டிக்கு போனீங்க. இந்த மாநில அளவிலான போட்டியில் பதக்கம் நீங்கள் வென்றீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அந்த மேட்ச் நான் எந்த மெடலுமே ப்ளேஸ் பண்ணலை. நான் ப்ரீ குவார்ட்டர்ஸில் தோற்றுட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு கோச் எல்லாம் இல்லை. குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ஸ் எல்லாம் விளையாடும் போது கோச் எல்லாம் கூட இல்லை. அந்த மேட்ச் நாங்கள் மதுரையில் விளையாண்டோம். அப்போது ஃபஸ்ட்டு நானும் அப்பாவும் தான் போனோம். அப்போது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் கோர்ட் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, அந்த கோர்ட்டில் டச் போடுறதுக்கு. அதெல்லாம் அப்போ நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கோர்ட் ப்ராக்டிஸில் இன்னொருத்தவங்களோட போய் ஜாயின் பண்ணி நாக் பண்ண வேணும் அப்படின்னு போனப்போ ஃபஸ்ட்டு பேசுறதுக்கே ரொம்ப தயக்கப்பட்டு தான் போய் பேசினேன். அப்புறம் ஜாயின் பண்ணேன். விளையாடவே இல்லை. ஒரு 5 சான்சஸ் கிட்ட விளையாண்டுருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. நான் வந்துட்டேன், விளையாடவே இல்லை. அப்புறம் போயிட்டோம். அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு தான் ட்ராஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அன்றைக்கி அடுத்த நாள் மேட்ச் கிடையாது. ஃபஸ்ட் டே பை இருந்துச்சு. 3 ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணால் மெயின் ட்ரா போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அடுத்த ரவுண்ட் ஒரு சீடட் பிளேயரோட தான் விளையாண்டேன். அவங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி விளையாண்டு ஜெயிச்சிட்டேன். அப்போ கோச்சுக்கு கால் பண்ணி சொன்னோம். அப்போ கோச் சொன்னாங்க, அடுத்த மேட்ச் இன்னும் டஃப்பாக இருக்கும், இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு. அடுத்து நெக்ஸ்ட் டே விளையாண்டோம், கிளியர் பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்து தான் கோச் வந்தாங்க. கோச் வந்தப்போ மெயின் ட்ரா ஃபஸ்ட் ரவுண்ட் ஒரு
நார்மல் பிளேயரோட தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய ஹார்ட் லெவல் மாதிரி இல்லை. கவி வர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட விளையாண்டேன். அந்த மேட்ச் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெயிட்ஸ்லேயே நான் வின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு சீடட் பிளேயரோட வந்துச்சு. அந்த மேட்ச் நான் லூஸ் பண்ணிட்டேன் அன்றைக்கி. அப்படி தான் முடிஞ்சிச்சு அந்த மேட்ச். இந்த மாநில அளவிலான போட்டி உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நான் ரொம்ப ஷை ஆகி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு, ஷை ஆகி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரியான தயக்கமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோச் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் விளையாடி ஒரு சில மேட்ச் எல்லாம் அதில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இது ஷைனஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கோச் எல்லாம் எதுவும் சொல்ல, யாருமே என்கிட்ட எதுவும் சொல்ல. ஏன்னா அதை நான் யார்கிட்டையும் சொல்லிக்கல. மேபி பேச ஷையாக இருக்குது, மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண அப்படி இருக்குதுன்னு சொன்னால் மேபி எல்லோரும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் யார்கிட்டையும் பேச ஷேர் பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இன்னும் அந்த மாதிரி ஒரு 2-3 டோர்னமெண்ட்ஸ் போக போக அதுவே பழகிடுச்சு. ஸோ எல்லார்ட்டையும் பேசினா தான் நமக்கு சான்ஸ் கிடைக்கும். இதுக்கே இப்படி இருந்தால் எப்படி, நம்ம இங்கேயே இவ்வளோ பயப்படுறோன்னா அப்போ மேட்ச் எல்லாம் விளையாடும் போது இன்னும் சுற்றி நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அங்கே நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை ஃபேஸ் பண்ணலாம், இதை ஃபேஸ் பண்ண போகும்னு இருந்துச்சு. ஸ்டேட் அந்த மேட்சஸ் தான் நிறைய ஜெயிச்சும் போது நிறைய பேர் சுற்றி நின்னாங்க. யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து விளையாடும் போது கொஞ்சம் சீடட் பிளேயர் என்ன, அப்போது சீடட்னா வந்து ஓகே பெரிய பிளேயர் ரொம்ப நல்லா ஆடுவாங்க அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அப்போ நம்ம ஃபுல் எஃபர்ட் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த ஷைனஸ் ஓவர் கம் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லாமே ஜெயிக்கணும். ஜெயிச்சா அப்போ எல்லாருமே நம்மகிட்ட வந்து அவங்களா பேசுவாங்க, நம்ம பேச வேண்டாம். ஸோ அந்த மென்டாலிட்டியில் தான் நான் இருந்தேன். ஆனால் நான் வந்து அந்த மேட்ச் ப்ரீ குவார்ட்டர்ஸே லூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க் இன்னும் பத்தலை, இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும். அப்போது சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. கோச்சஸ்ட்டை கேட்டு நிறைய சீனியர்ஸோட கேம்ஸ் விளையாண்டுட்டு அவங்க கூட அவங்கக்கிட்ட நானே போய் கரெக்ஷன்ஸ் கேட்பேன். இந்த மாதிரி நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், இந்த மாதிரி என்ன பண்ணால் கரெக்ஷன் பண்ண முடியும் அக்கா அண்ணா அப்படின்னு அண்ணாஸ்கிட்டலாம் கேட்கும்போது எனக்கு அப்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அங்கே கீர்த்தி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் அக்கா இருப்பாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப வாலண்டியர்டாக வந்து எனக்கு இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுமா, நீ இப்படி பண்ணால் இந்த கேம்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேஜராக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டகரின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதில் குறிப்பாக சிங்கிள்ஸ், டபுள்ஸ், மிக்சட் டபுள்ஸ்னு இருக்குது. இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஸ்டேட் லெவலில் விளையாடினீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு சிங்கிள்ஸ் ஈஸியாக இருக்குமா, இல்லை டபுள்ஸ் ஈஸியாக இருக்குமா, இல்லை மிக்சட் டபுள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆடுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குமா, எது உங்களுக்கு வசதியாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து 15 ஃபஸ்ட் இயர் வரைக்குமே வந்து வெறும் சிங்கிள்ஸ் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருந்தேன். டபுள்ஸ் மிக்சட் அப்படின்லாம் விளையாண்டதே கிடையாது. நான் வந்து 15 ஃபஸ்ட் இயர் வரைக்கும் ஜனார்தனன் சொல்லிட்டு ஒரு கோச்கிட்ட தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் மோஸ்ட்டாக சிங்கிள்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவார். அதே மாதிரி அவர் என்னை டபுள்ஸ்க்கு இது வரைக்கும் அப்ரோச் பண்ணதே கிடையாது. அவர்கிட்ட இருந்த வரைக்கும் ஃபுல்லாகவே சிங்கிள்ஸ் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸ்டேட் லெவலில் வந்து குவார்ட்டர்ஸ் அவ்வளோதான், அந்த ரேஸ் தான் எந்த அச்சீவ்மெண்ட்ஸுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் வந்து அகாடமி சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸ்மாஷ் பவுன்ஸ் போனேன். அங்கே பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கோச். அவர் தான் ஃபஸ்ட் என்னை வந்து டபுள்ஸ்க்கு அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டபுள்ஸ் விளையாடவே ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து டபுள்ஸ் விளையாண்ட டோர்னமெண்ட் வந்து அண்டர் 15 ஃபஸ்ட் இயரில் சிவகாசியில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. அங்கே தான் நான் டபுள்ஸ் விளையாண்டேன். பிரார்த்தனான்னு ஒருத்தவங்க கூட தான் விளையாண்டேன். அப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்டே டபுள்ஸ் தோத்துட்டேன். சிங்கிள்ஸ் வந்து குவார்ட்டர்ஸ் போனேன். எனக்கு டபுள்ஸ் விளையாட வந்து தோணுச்சு, நமக்கு இதில் ரிசல்ட்டே இல்லை, அச்சீவ்மெண்ட்ஸே இல்லை, ஒரு ரவுண்ட் கூட ஜெயிக்க முடியல, நம்மளுக்கெல்லாம் டபுள்ஸ் வரவே வராது அப்படின்னு தான் நினச்சிட்டேன். அப்புறமேட்டு வந்து 15 லாஸ்ட் இயரில் ஹரிணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட விளையாண்டுருந்தேன். அவங்க கூட தஞ்சாவூரில் நாங்கள் பேரப் பண்ணியிருந்தோம். அப்போது பேர் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டே வந்து எங்களுக்கு வந்து 3rd பிளேஸாக இருந்துச்சு. அப்புறம் மிக்சட் வந்து யாஷ்வின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட விளையாண்டுருந்தேன். அவங்க கூடயும் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டே வந்து 3rd பிளேஸாக இருந்துச்சு. அப்போது அங்கே தான் எனக்கு ஃபஸ்ட்டு டபுள்ஸ் மிக்சட்லலாம் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ எங்கள் கோச் கொஞ்சமாக நோட் பண்ணி ஸோ இதில் ரிசல்ட் அதிகமாக இருக்குது, ஸோ 15 லாஸ்ட் இயருக்கு அப்புறமா கண்டிப்பாக 2 ஈவெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ண முடியும். அப்போது என்னை டபுள்ஸ் மிக்ஸ் தான் சூஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ நான் வந்து கரண்ட்டாக ஈரோடில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன் சுரேஷ் கோச் கிட்ட. இப்போ இந்த டபுள்ஸ் மிக்சட் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, அதை தாண்டி நீங்கள் எந்தெந்த கோச்சஸ் கிட்டலாம் நீங்கள் பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்துருக்கேன்? நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜனார்தனன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் என்னோடய கோச். என்னோட 15 ஃபஸ்ட் இயர் வரைக்கும் அவர் தான் என்னை ட்ரெயின் பண்ணார். அப்புறம் வந்து நான் ஸ்மாஷ் பவுன்ஸில் 1 இயர் இருந்தேன். அங்கே பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கோச். அவர் என்ன ஒரு 1 இயர் ட்ரெயின் பண்ணார். அங்கே இருந்த வரைக்குமே ஃபுல்லாக சிங்கிள்ஸ் தான் ஆடினேன். அப்புறமா 15 லாஸ்ட் இயர் இருந்தப்போ ஹட்சன் போயிருந்தேன். அங்கே ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அங்கே தான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் டபுள்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து எனக்கு வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் என்னோடய கோச் அங்கே எங்கள் பேட்சுக்கு. அதுக்கப்புறமேட்டு இப்போ கரண்ட்டாக சுரேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஈரோடில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ சென்னைக்கு மிக்சர் ப்ராக்டிஸ் வரும்போது பிரதீப் கோச்கிட்ட ட்ரைனிங்க்கு வருது.
இப்போ நீங்கள் பேட்மிண்டனில் ஸ்டேட் லெவல் போயிட்டீங்க, அடுத்து என்ன டோர்னமெண்ட் போனீங்க, அதை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அடுத்து வந்து மோஸ்ட்டாக நார்மல் இந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் ஸ்டேட் மேட்சஸ் தான் நான் அதிகமாக விளையாண்டுட்டு இருந்தேன். நான் அண்டர் 15 லாஸ்ட் இயர் வந்தப்போ தான் நான் நேஷ்னல்ஸே ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் நேஷ்னல்ஸ் விளையாடலை. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸும் ஸ்டேட் மேட்சஸும் தான் நிறைய விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய அளவிலான போட்டிக்கு எந்த வயசில் நீங்கள் போனீங்க? தேசிய அளவிலான போட்டிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சா, இல்லாட்டி உங்களுடைய கோச் இல்லை நீ போகலாம் நீ நல்லா விளையாடுற அப்படின்னு அவங்க மோட்டிவேட் பண்ணி உங்களை அனுப்புனாங்களா? நான் வந்து 14 இயர்ஸ் இருக்கும்போது நேஷ்னல்ஸ் எல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். நானே தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். கோச்சஸ்லாம் அதுக்கு எதுவும் சொல்ல, அவங்க எப்போது ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஐடி கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷ்னல்ஸ் வந்து நான் ஹைதராபாத்தில் சேத்தனானந்த் அகாடமியில் விளையாண்டேன். எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷன் லாஸ்ட் ரவுண்டே தோத்துட்டேன். அந்த மேட்ச் எதுவுமே ப்ளேஸ் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் மெடல் ப்ளேஸ் பண்ணது வந்து ஜெய்ப்பூரில் அது 14 இயர்ஸ் இருக்கும்போது தான். அங்கே தான் மிக்சட் டபுள்ஸில் பிரான்ஸ் வின் பண்ணேன். ஓகே. இப்போ நீங்கள் மிக்சட் டபுள்ஸில் வந்துட்டு தேசிய அளவில் போய் வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்கீங்க. இந்த வெண்கலப் பதக்கம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் இருந்துச்சு? உங்களுடைய எதிராளி உங்களை விட எவ்வளோ கடினமாக இருந்தார்? என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து அந்த நேஷ்னல்ஸ் 2024 விளையாண்டேன். அது நவம்பரில் நடந்துச்சு. அப்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் குவாலிஃபிகேஷனில் தான் விளையாண்டோம். என்னோடய பார்ட்னர் பேர் வந்து கௌதம் சுதாகர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 2 ரவுண்ட் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பை செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணால் நாங்கள் மெயின் ட்ரா போயிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த நேஷ்னல்ஸில் நான் டபுள்ஸும் விளையாண்டுருந்தேன். டபுள்ஸ் வந்து தோத்துட்டேன். அப்போ தோத்தோடனே நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். எனக்கு மெயின் ட்ரா விளையாடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் மெயின் ஈவெண்ட்டாக அன்றைக்கி டபுள்ஸ் தான் வச்சுருந்தேன். அதையும் தோத்துட்டோம். மிக்சடில் ஒன்றும் பண்ண முடியாதான் நினச்சி நான் இருந்தேன். எங்களுக்கு மெயின் ட்ரா ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து 3rd சீடோடு இருந்துச்சு. அவங்க வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நாங்கள் அதை வின் பண்ணுவோம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. என் பார்ட்னர் தான் ஃபுல்லாகவே விளையாண்டாங்க. அந்த மேட்ச் நான் ரொம்ப பிளாங்காக இருந்தேன். அவன் தான் ஃபுல்லாக புஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணி விளையாண்டான். அந்த மேட்ச் நாங்கள் ஸ்ட்ரெயிட்ஸ்லேயே ஜெயிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸை தான் ஃபேஸ் பண்ணோம். அந்த மேட்ச்க்கு வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக இருந்துச்சு. அவங்க வந்து அதில் ஆதவ் சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தாங்க, நேஹான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவங்க கேமை நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. எவ்வளோ டிஃபென்சிவாக இருந்தாலும் அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி ரொம்ப அட்டாக்கிங்காக போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணேன். அடுத்து வந்து செமியில் வந்து நாங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டோம். ஒருத்தவங்க வந்து மகாராஷ்டிராலேருந்தும் இன்னொருத்தவங்க வந்து ஆந்திராவிலேருந்தும் விளையாண்டாங்க. அவங்க பேரல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நாங்கள் மேஜராக அதில் ட்ரைனிங் பண்ணாமல் இருந்ததுனால அவங்க விளையாண்ட பேட்டர்னில் ரொம்ப மாட்டினோம். ஸோ அப்போ அந்த மேட்ச் ஸ்ட்ரைட்ஸ்லேயே தோத்துட்டோம். இப்போ நீங்கள் நிறைய கோச்சஸ்ட்டை நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் குறிப்பாக எந்த கோச் கிட்ட நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு? அதாவது நீங்கள் நிறைய ப்ரெஷர் இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு நிறைய ஜெயிக்கிற விஷயங்கள்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து இப்போது கரண்ட்டாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க கோச் கிட்ட தான். அவர் பேர் வந்து சுரேஷ்குமார். அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர். அவர் தான் மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லுவார். அவர் வந்து மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற ஹார்ஸ் வந்து என் கூட தான் இருந்துச்சு. நான் அங்கே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா செஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ ஒரு மேட்ச்சும் நான் விளையாடனா அதெல்லாம் நான் அதிகமாக நோட் பண்ணதை விட என்னை விட அதிகமாக அந்த கரெக்ஷன்ஸ்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ நான் மேட்ச் நான் அந்த வீடியோ ஒரு டைம் பார்க்கறேன்னா அதை அவர் செவரல் டைம்ஸ் பார்த்துட்டு எல்லா ஸ்மால் கரெக்ஷன்ஸையும் பார்த்தாரு. நான் சாப்பிட்ற ஃபுட்டுஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு அவர் கொண்டு வந்தார். அப்புறம் ப்ரெஷர் வந்து அவர் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் அது ஹேண்டில் பண்ண குறையவே இல்லை. பட் இருந்தாலுமே அந்த டைமில் அவர் கூட இருந்தாருன்னா கொஞ்சம் எப்போவுமே எனக்கு இப்போது அவர் இருந்தாருன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே விளையாண்டு அது அப்படியே தான் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நிறைய ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக தன்யஸ்ரீ அவங்க வந்து நம்ம அகாடமியில் சுவாஸ் அப்படின்றவரோட ஒரு மிக்சட் டபுள்ஸ் பார்ட்னராக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மெயினாக தன்யஸ்ரீ வந்து அவங்களோட கம்ப்ளீட் ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரி அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸ் மிக்சட் டபுள்ஸ் இந்த 2 ஈவெண்ட்டு தான் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட மிக்சட் டபுள்ஸ் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட அகாடமியில் சுவாஸ் அப்படின்ற ஒரு பிளேயரோட காம்பினேஷனில் அவங்க வந்து மிக்சட் டபுள்ஸ் ஈவெண்ட் வந்து நேஷ்னல் லெவலில் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேஷ்னல்ஸில் கூட அவங்க 2 பேர் வந்து பேராக பிரான்ஸ் மெடல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அவங்களோட ரிசல்ட்டும் கொண்டு வரதுக்காக நாங்களும் ஒர்க் பண்ணி அவங்கள ஒரு மெடலிஸ்ட்டாக நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்களும் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ அப்படி எடுத்த எஃபர்ட்ஸில் தான் இப்போ கன்சிக்யூட்டிவாக அவங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்குது. எங்களோட அடுத்த கோல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஏஷியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில்
இவங்க 2 பேரை ஒரு பார்ட்னராக ஒரு கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது எங்களோட மெயின் கோல். ஸோ அதை நோக்கி நாங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் தேசிய அளவில் போய் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான தயார்படுத்துதல்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? அடுத்து என்ன டோர்னமெண்ட்டுக்கு போக போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் அடுத்து வந்து பெங்களூர் நேஷ்னல்ஸ் தான் போக போகிறேன், நேஷ்னல்ஸ் மீதும். இப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ அது வந்து ஏஷியன் கேம்ஸோட செலெக்ஷன் ட்ரையல்ஸ் மாதிரி டாப் 2 வந்து இப்போ ஏஷியன் கேம்ஸ் எலிஜிபிள் ஆவாங்க. அதில் நான் டபுள்ஸும் மிக்சடும் விளையாடுறேன். ஸோ இப்போ அதுக்கு ஃபோக்கஸ்டாக இப்போ வந்து நான் அதிகமாக மிக்சர் தான் ட்ரைனிங் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து மிக்சர் தான் வந்து உள்ளே போகணுன்னு ஒரு சின்ன ஆசை. இப்போ அதுக்கு நான் மேஜராக போகணுன்னா நிறைய ஃப்ரண்ட் கோட் ஃபோக்கஸ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ நான் மோஸ்ட்டாக வந்து இன்பிட்வீன் ஷெட்யூல்ஸ் நிறைய பிடிக்க மாட்டேன், அதில் தான் இப்போ மேஜராக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ மேட்சஸ்க்கெலாம் நீங்கள் போகும்போது உங்கள் கூட கோச் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லாட்டி கோச் இல்லைனாலுமே நான் நல்லா விளையாடிடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துருச்சா? அதெல்லாம் தாண்டி இப்போ கோச் இல்லைன்னா வேறு யாராச்சும் பேரண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் கூடயே இருப்பாங்களா மேட்ச்சில்? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ கோச் வந்தாங்கன்னா வந்து எப்போது இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கும். கோச் இல்லைனாலும் என்னால் விளையாட முடியும், ஏன்னா அவங்க என்ன நல்லா இப்போ அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நான் மென்டலாகவும் அதுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் நான் மேஜராக அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அதை விரும்பவும் மாட்டேன், எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்? ஏன்னா இப்போ அவங்க வந்து இப்போ அந்த சேரில் இப்போ ஒரு பேரண்ட்டாக வந்து உட்காரும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கோச் சேரில் உட்காந்து கோச்சாக பேசணுன்றத விட அதிகமாக அந்த பேரண்ட் எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உள்ளே வரதான் செய்யும். இப்போ நான் பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ண எனக்கு இருக்க அந்த ப்ரெஸ்டேஷன் விட உள்ள வெளியே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து உட்காந்துருக்கப்போ அவங்க இப்போ சப்போஸ் எல்லாருமே திட்ட மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து திட்டுவாங்க. இப்போ அவங்க திட்ட ஆரம்பித்தாங்கன்னா அது எனக்கு இன்னும் ப்ரெஷராக தான் ஆகும். இப்போ என்னால் அந்த கேமை ஃபோக்கஸே பண்ண முடியாது. வெளியே அவங்க என்ன பேசுகிறாங்க, வெளியே அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு அந்த தாட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் எப்போவுமே பேரண்ட்ஸ் வந்து உட்காரதை அப்ரோச்சே பண்ண மாட்டேன். இப்போ பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டம், எதிர்கால கனவு அப்படின்னா என்ன? ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி போகணுமா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பித்தோடனே வந்து அவ்வளோ பெரிய கோல்ஸ் எல்லாமே எதுவுமே செட் பண்ணல. கோச் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் கோல் அப்படி இப்படியும் வைக்கணும். இப்போதைக்கு நான் வச்சுருக்க அந்த ஷார்ட் டைம் கோல் வந்து ஏஷியன் கேம்ஸில் மிக்சட் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்கள் பேட்மிண்டனில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார்? இவங்களுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது தான் எனக்கு வந்துட்டு நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வருது அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு பிளேயர் அப்படின்னா யார்? அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து என் அக்கா தான். ஏன்னா அவங்க ஒரு நல்ல பிளேயர். எப்போவுமே எந்த மேட்ச் போனாலுமே எந்த ப்ரெஷருமே இருக்காது. அவங்க எப்போவுமே டாப் 2 மெடல்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகும். அக்கா இவ்வளோ விளையாடுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. இப்போ வரைக்குமே எனக்கு அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எப்போவுமே கிவ் அப் பண்ணாமல் விளையாண்டுடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எப்பயாச்சும் ஏதாச்சும் ஐடியாஸ் ஏதாச்சும் கேட்கணுன்னா அக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஓகே. இப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த அவார்டு, அப்ரிஷியேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும், இந்த பதக்கங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அந்த பதக்கத்திலே ரொம்பவுமே உங்களுக்கு மனம் நெகிழ்ந்து ஒரு ஆனந்த கண்ணீர் விட்ட அந்த நொடி அப்படிங்கிறது இருந்துச்சா உங்களுக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து நாங்கள் ஸ்கூல் மூலியமாக போன ஒரு டோர்னமெண்ட் தான் இருந்துச்சு. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷ்னல் மெடலாக இருந்துச்சு. அப்போது வந்து போயிருந்தப்போ நாங்கள் வந்து கிளஸ்டர்ஸ் வின் பண்ணோம். அது ஒரு டீம் ஈவெண்ட். ஸோ நாங்கள் நேஷ்னல்ஸ் வந்து ஜுன்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் விளையாண்டுருந்தோம். அப்போ அங்கே வந்து டீம் ஈவெண்ட் வந்து நாங்கள் தோற்றுட்டோம், செமியில் தோற்றுட்டோம். அந்த டீம் ஈவெண்ட் தோற்றதுக்கப்புறமேட்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் நான் மிக்சர் தான் விளையாண்டேன். அப்போ வந்து அதில் என்னோடய பார்ட்னர் வந்து தேவ் ஐயப்பன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருந்தாங்க. அப்போ நான் அதில் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷ்னல் கோல்டு. அது இருந்தப்போ செம்மையாக என்ஜாய் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஜெயிச்ச உடனே தானாகவே அழுதுட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கூலில் எத்தனாவது படிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த படிப்பு, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படி நீங்கள் உங்களால் அதை பேலன்ஸ் பண்ண முடியுது? இப்போ விளையாடுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இதெல்லாம் தாண்டி படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அது பேலன்ஸ்டாக உங்களுக்கு கொண்டு போக முடியுது? ஸ்கூலில் வந்து இப்போ நான் 12th படிக்கிறேன். நான் படிக்கிறது பேலன்ஸ் மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறது வந்து என்னோடய டீச்சர்ஸ் தான். அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக என்னால் ஃபீல்டில் இவ்வளோ மேலே வந்திருக்கவே முடியாது. இப்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க எனக்கு எவ்வளோமே ப்ரெஷர் போட்டதே கிடையாது. 10th போர்டுக்கு முன்னாடி நான் 2 months தான் ஸ்கூல் போனேன். அதுக்கு முன்னாடி புக்கு ஓப்பனே பண்ணவே இல்லை. ஃபுல்லாக டோர்னமெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 2 monthஸில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணதோட டீச்சர்ஸ் எல்லாருமே தனியாக ஒரு 1 hour எனக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே சொல்லி கொடுத்து எல்லாமே அவங்களே தான் பண்ணாங்க. அதுலேயுமே வந்து 10th என்னோடய கிளாஸ் டீச்சர் மாலதி மேம் வந்து அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாத்தையும் படிப்பு அப்படின்னு வரும்போது ரொம்ப பேட்மிண்டனில் தான் ரொம்ப நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிறப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் அதுக்கு
அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? அம்மாவும் அப்பாவுமே படிக்கணும்னு சொல்லி ரொம்பலாம் திட்டினதே கிடையாது. லாஸ்ட் 2 மந்த்ஸ் மட்டும்தான் நான் ஃபுல்லாக உட்காந்தேன். அப்போது எனக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கல, நீ இவ்வளோ எடுக்கணும், இது பண்ணணும், கண்டிப்பாக இது இருந்தால் தான் நீ அடுத்து விளையாட முடியும் அப்படிலாம் அவங்க என்னை எதுவுமே திட்டலை. நீ பாஸ் ஆனால் மட்டும் போதும், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடு, நான் ரொம்பலாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. அம்மா கூடயே இருந்தாங்க ஃபுல்லாக. வந்து அம்மாவும் ஒரு டீச்சர் தான். ஸோ வந்து அவங்க ஃபுல்லாக கூட இருந்து அவங்க ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய பேட்மிண்டன் பயணத்தை பற்றி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நீங்கள் இந்தியாவுக்காக நிறைய போட்டிகளில் ஜெயிச்சு நிறைய பதக்கங்களை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் தொலைக்காட்சி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ்க்கா. நன்றி.